ஹாய் அண்ட் ஹலோ கிரியேட்டர்ஸ், வெல்கம் டு டெக்னாலஜி சேனல். நான் உங்களோட வீடியோவில் நம்ம யூடியூப்ல நம்மளோட வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிற சேனலாக இருக்கட்டும், பழைய சேனலாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆயிடுச்சு வீடியோ அப்லோட் பண்ணி, 2 மாதம் ஆயிடுச்சு, 1 வீக் ஆயிடுச்சு. நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ண மட்டும்தான் வியூஸ் வரது தவிர மற்றபடி வியூஸ் வர மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்காக பார்த்தோம்னா எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். எஸ்இஓ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வியூ டியூரேஷன். ஓகேனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எஸ்இஓ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எஸ்இஓன்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யூடியூப்ல நம்மளுக்கு 30 to 20% அளவுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அதுவும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளோட கண்டென்ட் யாராச்சும் யூடியூப்ல சர்ச் பண்ணா நம்மளோட டாப்ல வரதுக்கு மட்டும் தான் நம்ம இது எஸ்இஓ யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பேஸ் பண்ணி நம்மளுக்கு எப்படி வியூஸ் சொல்லி இருக்கு. ஓகேங்களா, இது லிங்க் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வியூ டியூரேஷன். நம்மளோட யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வியூ டியூரேஷன் எவ்வளவு நேரம் பாக்குறாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஒரு வீடியோனா நம்மளோட வீடியோ 5 நிமிஷம் பாக்குறாங்களா, 6 நிமிஷம் பாக்குறாங்களா, டிபெண்ட் ஆகி என்ன பண்ணணும்னா சஜஷன்ல கொண்டு போவோம், ரெக்கமெண்டேஷன்ல கொண்டு போவோம், நிறைய இம்ப்ரெஷன் ரேட் வரும். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ரீச் வந்தாகும். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வியூ டியூரேஷன். ஓகேங்களா, இது ரெண்டுமே தவிர நம்மளோட யூடியூப் வீடியோஸ்ல எதுக்கு நம்மளுக்கு வியூஸ் வரமாட்டேங்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓகேங்களா, இந்த எஸ்இஓ அதுக்கப்புறம் ஆவரேஜ் வியூ டியூரேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 1 மாசம் ஆயிடுச்சு, ஒரு 2 மாசம் ஆயிடுச்சு வீடியோஸ் அப்லோட் பண்ணி நம்மளுக்கு வியூஸ் வர மாட்டேங்குது. டிபெண்ட் ஆகி பார்த்தோம்னா உங்களோட தம்ப்நெயில். இதுக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு 3 ரீசன் இருக்கு. இந்த 3 ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் ரேட்டிங். ஓகே, நம்மளோட தம்ப்நெயில் எந்த மாதிரி நமக்கு ரேட் பண்ணிருக்கோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்ல ஏதோ நல்ல வீடியோ கிரியேட் பண்றீங்க, நல்லா வாய்ஸ் கொடுக்குறீங்க, நல்லா பர்ஃபெக்டா பண்றீங்க. நான் என்னோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா அப்பப்போ செக் பண்றப்போ நிறைய பர்ஃபெக்டா கொடுக்குறீங்க. ஆனா தம்ப்நெயில்ல தான் மிஸ்டேக் பண்றீங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தம்ப்நெயில்ல ஹை ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா, உங்களுக்கு தம்ப்நெயில்ல ஹை ஃபோக்கஸ் நீங்க பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் நிறைய வரும். ஏன்னா உங்களோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நிறைய பேருக்கு ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த தம்ப்நெயில கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஏதாவது ஒரு படத்துக்கு போறீங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு படத்துக்கு போகலாம்னு சொல்லி நீங்க பிளான் போறீங்க. ரோட்ல நடந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. ரோட்ல நடந்து போகும்போது பார்த்தோம்னா அந்த போஸ்டர்ல பாப்பீங்க. ஸோ போஸ்டர்ல பார்த்துட்டு சார் ஓகே இந்த படம் நல்லா இருக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு போஸ்டர் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இல்லை போல. ஸோ போஸ்டர் பார்த்தல நீங்க டிசைட் பண்ணிவிடுவீங்க இந்த படம் நல்லா இல்லைன்னு போல சொல்லி. அதே மாதிரி தான் யூடியூப்ல நீங்க யாராச்சும் ப்ரௌஸ் ஃபியூச்சர்ல உங்களோட வீடியோஸ் ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களோட வீடியோஸ் ஐடென்டிஃபை ஆச்சுன்னா தம்ப்நெயில் தான் பார்ப்பாங்க. தம்ப்நெயில் பார்த்துட்டு இந்த வீடியோ நல்லா இருக்குமா நல்லா இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல டிசைட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால தான் நான் சொல்றேன் உங்களோட தம்ப்நெயில் ஹையா நீங்க ஹை குவாலிட்டியா நல்லா அட்ராக்டிவா நீங்க கொடுங்கன்னு சொல்றது. ஸோ அது மூலயமா உங்களுக்கு அதிகமா வியூஸ் வரும். இந்த மாதிரி வியூஸ் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரெஷன் ரேட் அதிகமாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் தவிர உங்களுக்கு புதுசாக சப்ஸ்கிரைபர் வருவாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இது தம்ப்நெயில் ஹையா ஃபோக்கஸ் பண்ணுங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வியூஸ் வரும். ஆக்சுவலி உங்களுக்கு பழைய வீடியோஸ்ல உங்களுக்கு வியூஸ் வரலாம். நீங்க தம்ப்நெயில் புதுசாக தான் நீங்க மாத்தி ஆகணும். ஓகேங்களா, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பர்டிகுலர் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஏன்னா தம்ப்நெயில் ரேட்டிங் இருக்காது, தம்ப்நெயில் கிளிக் ரேட் நம்மளுக்கு கம்மியா இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வியூஸ் வராது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி. ஓகே, தம்ப்நெயில் கிளிக் பண்ணிட்டாங்க ரைட். அதே மாதிரி நீங்க சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில தமிழ்ல எழுதுங்க. நீங்க எந்த லாங்குவேஜ்ல நீங்க எழுதுறீங்களோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க ரைட்டிங் ஒர்க் பண்ணுங்க. ஓகேங்களா, ஓவர் ரைட்டிங் இல்லாம கொஞ்சமா நீங்க எழுதுங்க. நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பர்ஃபெக்டா நீங்க சொல்லுங்க. வீடியோல நீங்க என்ன சொல்றீங்களோ அது நீங்க தம்ப்நெயில கொடுங்க. ஓகேங்களா, புரியுற மாதிரி நீங்க எழுதுங்க. அவங்களுக்கு அப்பதான் நோட்டிஃபை பண்ணி அவங்க கிளிக் பண்ணுவாங்க. இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ அண்ட் ஆடியோ குவாலிட்டிக்கு வரும்போது இப்போ தம்ப்நெயில் கிளிக் பண்ணிட்டாங்க. தம்ப்நெயில் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே முக்கியம். இதை நீங்க ஹை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா சொல்ல முடியுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. லாகிங், இந்த லாகிங் தான் நிறைய பேர் பண்றீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா கேட்டகரி சேர்ந்து சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேனல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ குக்கிங் ரிலேட்டடா நம்ம எடுக்கும்போது பார்த்தோம்னா வெஜிடபிள் கட் பண்ணிருப்போம். கட் பண்ணி குக்கர்ல போட்டதுக்கு அப்புறம் குக்கர்ல இருந்து வேகிற வரைக்கும் அந்த 5 நிமிஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே வச்சுட்டு இருப்பீங்க. டைம் ஓட்டிட்டு இருப்பீங்க. ஸோ அதை நீங்க அவாய்ட் பண்ணணும். லேக்ஸ் இருக்கணும். நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு, குக்கர்ல போடாச்சு, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க காமிக்கணும். மேக்ஸிமம் அதை நீங்க லேக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த மாதிரி தான் நீங்க காமிக்கணும். இந்த மாதிரி காமிக்கலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். நிறைய பாத்தீங்கன்னா வெயிட் பண்ண மாட்டாங்க. இப்போ 5 நிமிஷம் அந்த வேகிற வரைக்கும் நீங்க வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நீங்களே ஒரு சப்ஸ்கிரைபரை 1 செகண்ட் செக் பண்ணி பாருங்க. உங்களோட வீடியோ நீங்களே பாருங்க. நீங்க 5 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்றீங்களா? ஸோ வெயிட் பண்ண மாட்டீங்க. நீங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி லேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க
இதனால பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா, இந்த இவ்வளவு நேரம் கழிச்சு அப்புறம் இவ்வளவு இந்த ப்ராசஸ் சொல்லி நமக்கு பாத்தீங்கன்னா நிறையவே வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா கேட்டகரி சேர்ந்து பொருந்தும். ஓகேங்களா, இதை நீங்க வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆடியோ ஆகட்டும், நல்லா வீடியோ குவாலிட்டி ஆகட்டும் பர்ஃபெக்டா நீங்க வந்து கொடுக்கணும். டிபெண்ட் ஆகி ஆவரேஜ் வீடியோ டியூரேஷன் உங்களுக்கு வந்து நிறைய வரும். ஆடியன்ஸ் ரிட்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகவும் நிறைய வியூஸ் வரும், சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே ப்ரோ, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்றீங்க, ஓகே ரைட். உங்க சேனல்ஸே வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் வந்து கம்மியா இருக்கேன்னு சொல்லி நீங்க வந்து நினைக்கலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என்னோட சேனல் வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணி நான் எடுத்து என்னோட வீடியோஸ் வந்து பார்த்தா மட்டும்தான் எனக்கு வந்து வியூஸ் வந்து வரும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கிரியேட்டர்ஸ் மட்டும் தான் நான் வந்து வீடியோஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சொல்லி கொடுக்கல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட சேனலுக்கு வந்து வியூஸ் வந்து கம்மியா இருக்கு. ஏன்னா பாக்குறவங்க நீங்க மட்டும் தான் பாருங்க, மற்றவங்க நார்மல் ஆடியன்ஸ் வந்து பாக்குறது கிடையாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட சேனல்ஸ் வந்து வியூஸ் வந்து கம்மியா இருக்கு. ஸோ மேக்ஸிமம் இதை வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே வியூஸ் வந்து நிறைய வரும். பெட்டர் தம்ப்நெயில் வந்து கிரியேட் பண்ணுங்க, நல்லா ஹெச்டி குவாலிட்டி வந்து கிரியேட் வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா அட்ராக்டிவா வந்து கிரியேட் வந்து பண்ணுங்க. உங்களுக்கு வந்து வியூஸ் வராத தம்ப்நெயில், நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு வியூஸ் வராத வீடியோஸ் ஏதாச்சும் வந்து இருந்துச்சுன்னா நீங்க வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். உடனே வந்து ஜென்ரேட் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து அது கொஞ்சம் ஜென்ரேட் ஆகும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா க்ரோத்னஸ் வந்து கிடைக்கும். நல்லா சேனல் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து க்ரோ வந்து ஆகும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, மறக்காம வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே. Always do it on my own, so I gotta get through it. And the only thing I know is to love what I'm doing. Never give up, never slow, till I finally prove it. Never listen to the no's, I just wanna keep moving. Keep my head up when I act, head up that's a fact. Never looking back, I'm a